இது Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice powered by GSN Property Developers உங்கள் சத்யா அனில் ஆட்டா Twin Birds Legends. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜருடைய மியூசிக்ல அந்த ஒரு வரிகளுமே கேட்கும்போது அப்பா 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 அப்படின்னு நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு பாடலை யார் பாட போறா அப்படின்னு கேட்குறீங்க? நம்ம காயத்ரி மந்த்ரா தான். லெட்ஸ் வெல்கம் காயத்ரி மந்த்ரா. எப்படி காயத்ரி? பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் எங்களுக்காக பண்ணி காமிங்க. நீங்கள் பாட்டு பாடுறதுல கவனமாக இருந்துட்டீங்க. அந்த அந்த எக்ஸ்பிரஷனோட ஒரு வாட்டி எங்களுக்காக பண்ணி காமிங்க ப்ளீஸ். என்னது? அந்த ஸ்டார்டிங். பாக்கியராஜ் சார் எப்படி இருந்துச்சு காயத்ரி மந்த்ரோட பெர்ஃபார்மன்ஸ்? கிளுகிளுப்பாக இருந்தது சார். இவங்க புடவையே கட்ட மாட்டாங்க சார். உங்களுக்காக ட்ரை பண்ணி காலைல வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக புடவை கட்டி எப்படியாவது நான் மங்களகரமாக வரணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்காங்க சார். அப்படியா? ஏன் புடவை? இல்லை சார், கட்டுவேன். ரொம்ப ரேரான ஒகேஷன்ஸில் கட்டுவேன். இப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா சார்? இந்த பாட்டு நான் மியூசிக் போட்டேன். இது நம்மால் ஃபஸ்ட்டு படம். இது நம்மால் அதுதான் என்னுடைய மியூசிக்கு. இது பாட்டில் நானும் ஜானகி அம்மா எனக்கு ஒன்றும் லிரிக்ஸ் வச்சுக்கல. ஆனால் அவங்க சைடில் தான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். சோபனா ரொம்ப அழகாக இது பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக ஆர்கெஸ்ட்ராலேருந்து எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. பிரசன்னா சார் எப்படி இருந்துச்சு காயத்ரி மந்த்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்? காயத்ரி, எக்ஸ்பிரஷன், ஃபீலிங், உங்கள் வாய்ஸ் இந்த பாட்டுக்கு எல்லாமே எக்ஸாக்டாக இருந்தது. ப்ரப்போர்ஷன் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது. உங்களுக்கான சாங் நீங்கள் இத்தனை பாட்டுருக்கீங்கல்ல, எனக்கு என்னமோ இந்த சாங்லாம் நீங்கள் காம்படிஷனில் கூட வச்சுருக்கலாமோன்னு தோணுது. நீங்கள் பாடினது சரி, ஜெரமன் சார் பாடினதும் சரி, அவர் ரொம்ப நல்லா பண்ணார். நீங்களும் அதே மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருந்தது. தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பிரசன்னா சார். காயத்ரி மந்த்ரா அட்டகாசமாக பாடிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ.
பாக்கியராஜ் சாருடைய ஸ்பெஷல் ரவுண்டில் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்மளோட கண்டஸ்டன்ட்லாம் வந்து கெட்டப்லேருந்து சாங்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன்லேருந்து சூப்பராக இங்கே பண்ணுறதுக்காக 2 கண்டஸ்டன்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டுடலாம். லெட்ஸ் வெல்கம் பிரியா விஸ்வா அண்ட் முகேஷ். ஏய் என்னது தாலாட்டு. இதா தாலாட்டு? எனக்கு இப்படி தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா நீயே பாடு. என்ன? சரி சரி பாடி தொலை. ஷரீரோ ஆராரோ ஆரிரரோ. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து நடக்கலாம் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. Hey. மித்தனா போடுற பித்தனே ஓடிவா, முத்தமே மாலையா மொத்தமா சூடவா. மித்தனா போடுற பித்தனே ஓடிவா, முத்தமே மாலையா மொத்தமா சூடவா. பக்தி மாறாது பஜனையும் நிக்காது, என் தேகம் தீண்டாதே மயிலே. பிடிச்சது பிடிச்சதுதான், புரிஞ்சுக்க ஏன் குணந்தா. பாத மாறி போக மாட்டேண்டி. கண்ணை துறக்கணும் சாமி, ஐயோ கைய பிடிக்கணும் சாமி. அடி வேணாண்டி ஆம்பல பாவம், வாங்காத என்னோட சாபம். இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து நடக்கலாம் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, ஐயோ கைய பிடிக்கணும் சாமி. அம்மா. கண்ணை துறக்கணும் சாமி, ஆஹா. கைய பிடிக்கணும் சாமி. ஐயோ முகேஷ், தாடிலாம் வச்சுண்டு என்னது இது காவி உடை, இந்த மீசை உழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டு பாடுறது எங்களுக்கு புரியுது. பட் கெட்டப் ரொம்ப நல்லா இருக்கு. சார் எப்படி இருந்துச்சு முகேஷ் அண்ட் பிரியா விஷோட பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா அனுபவித்து பாடினாங்க, தேங்க்யூ சார். ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினாங்க. டான்ஸுகள்லாம் கூட அப்பப்போ நடுவில். முகேஷ் உண்மையிலேயே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள். இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக சோகங்கிற மாதிரி காமிச்சிருச்சு. இல்லை அந்த சாமியார் மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிட்டீங்களா? ஆமாம் சார். இல்ல சார், மீசை ஒட்டியிருக்காரு சார், அது இப்படியே பண்ணா கீழே விழுந்துருது சார், அதனால அப்படியே வச்சுட்டு இப்படி பாடிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை சார். அதுதானே? அப்படியா? இல்லை இவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. முகேஷ் அவர் எடுக்கும்போது அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக எடுத்துருக்கணும். அது வாசுதேவன் சார் அவர் ரொம்ப அழகாக பிரைட்டாக எடுத்துருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு அது பிரைட்டாக எடுத்திருந்தார். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் பண்ணிட்டீங்க அதை. அப்புறம் இந்த சாங்கு கம்போசிங் அப்போ ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னால் ராஜா சார் யூஸ்வலாக எப்போ கேட்பாங்க இல்லையா டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மியூசிக்கு ஃபஸ்ட்டு வச்சு வரணுமா இல்லை டைரெக்டாக லிரிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், நான் சீன் வேறு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறேன் சார், அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காமெடியாக ஹியூமர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்புறம் நான் சொன்னேன், இந்த அம்மிங்கிறது ஆறாரோ அறுங்கிறது சாதாரணமாக குழந்தைக்கு தூங்க வைக்கிறதுக்கு சுகமாக பாடுவாங்க,
அதையே வந்து இவ வேணும்னு என்ன வந்து பம்பிழுக்கிறதுக்குன்னு அந்த ஆறுங்கிறத வந்து ஆரிரோ அப்படின்னு அப்படி ஆரம்பித்தாங்க. அப்படின்னு ராஜா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் டைலாக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னோடய டைலாக் நானே பேசிக்கிறேன். ஜானகி அம்மா லேதுல நேனே மாட்டாடுத்தானே அப்படின்ட்டாங்க. அவங்க வேற ஆளை கூப்பிட்றேன்னா முடியாது, நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜானகி அம்மா மட்டும் அவங்க வாய்ஸு அவங்களே பேசினாங்க. என்னோடது நான் இருந்ததுனால நானே பேசிட்டேன். சார் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது நீங்கள் க்யூட்டான எக்ஸ்பிரஷனோட நீங்கள் பண்ணியிருப்பீங்க சார். எங்களுக்காக ப்ளீஸ் பிரியா விஸ்வா பாடுவாங்க, அதே டைலாக் நீங்கள் பேசி காமிங்க சார். ஏமா இப்போ லைவா நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, அம்மிங்க பண்ண யா ஏய் என்னது தாலாட்டு. எது இதா தாலாட்டு? எனக்கு இப்படி தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா நீயே பாடு. வேற வழி இல்லை, பாடி தொலை. அந்த எக்ஸ்பிரஷன் தான் சார் ரியாலிட்டி, நீங்கள் அப்படியே கொண்டு வரீங்க சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெல்கம். அண்ட் ஆண்ட்ரியா மேம், எப்படி இருந்துச்சு உங்கள் 2 பேருடைய பாடல்? பிரியா விஸ்வா, நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பாட்டே பாடிட்டே இருக்கீங்க. போன வாட்டியும் இந்த மாதிரியே பாடினீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக முகேஷ் வந்து சாமி மாதிரி வந்து நிற்கிறாரு, சாமி போஸ்லாம் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னு புரியல. மேம் ஒன்று கவனிச்சிங்களா? டான்ஸ் ஆடினாரு பார்த்தீங்களா? பார்த்தேன். அதுவும் என்ன மாதிரியான டான்ஸ் நீங்கள் போட்டீங்க, ஸ்டெப் போட்டீங்க? அப்புறம் ஏர்பிக்ஸ்லாம் பண்ணாரு நடுவில். பாகிராஜ் சார் ஸ்டெப். அப்படியா? நிஜமாவே படத்தில் வருமா? தம்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மீசை வந்துடுத்தோம். ஏமா நீயே கழட்டி விட்டுருக்கல பண்ணி. தேங்க்யூ மேம். ஸோ பிரியா விஸ்வா ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் வந்து பாடிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மம்மி இங்கே வந்திருக்காங்க நம்ம செட்டுக்கு இல்லையா? அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அழகாக பாடினாங்களான்னு கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருந்துச்சு பிரியா விஸ்வாவோட பாடல்? 2 பேரும் நல்லா பண்ணாங்க. வீட்டில் எப்படி பாடி தான் எல்லா காரியம் பண்ணுவாங்க. பாட்டு தான் விசுவாசம். ஓகே. இப்போ ஏதாவது வந்து உங்க மேலே கோவமாக இருந்தால் கோவமான பாடல் பாடுவாங்களா? இல்லை, எப்பயுமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆல்வேஸ் ஹாப்பியாக. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்குள்ளேயும் இருக்குது. பிரியா விஸ்வா பாடினாலே அந்த எனர்ஜி எங்களுக்குள்ளே வந்துடுது. தேங்க்யூ. அண்ட் பிரியா விஸ்வா, முகேஷ் ரொம்ப அழகாக பாடினீங்க, அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். கடைசியில் ஆங்கர்னு சொன்னாங்க, ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் அங்கே வைங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா ஒரு ஆங்கர் என்னென்ன. சரி, நான் வேணா இங்கே உட்காந்து தியானம் பண்ணவா? ஐயோ எனக்கு சரி, இதை வச்சு நான் ஏதாவது கான்செப்ட் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்எட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், ஆட்டா, ட்வின் பர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல்.